ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ். ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னால நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட்டோமேட்டிக் ஹை அண்ட் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டிவைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் எப்படி வந்து பயன்படுத்துறது, இது எப்படி நம்ம வீட்டோட ஒயரிங்கில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஹை வோல்டேஜ் அப்புறம் வந்து லோ வோல்டேஜ்னால நிறையா வந்து பல்பெல்லாம் வெடிக்கிறது, பழுதடைகிறது, இந்த மாதிரி வந்து நிறையா நடக்குது, அதுக்கான சொல்யூஷன் எதாவது இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிலாகவும் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை பற்றி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிவைஸ் வந்து எதுக்காக பயன்படுத்தணும்னா, மழை காலங்களில் இடினால வந்து உருவாகிற அந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய ஹை வோல்டேஜஸ் தான் வந்து சர்ஜ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹை வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போயும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் அதை அரெஸ்ட் பண்ணி க்ரௌண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஹை அண்ட் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறது ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய வோல்டேஜை விட கொஞ்சம் அதிகமான வோல்டேஜ் வந்து சில சமயங்களில் வந்து வரும். ஸோ அதாவது இப்போ நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே வந்து சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா 230 வோல்ட்டில் வந்து 2000 மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில சமயங்களில் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 230லேருந்து அதிகமாக ஒரு 300 வோல்ட் கிட்டத்தட்ட வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் வரக்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பழுதெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய வீடுகளில் வந்து லோடு அதிகமாக யூஸ் பண்ணுற 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதில் வந்து நியூட்ரல் ஒயர் கட் ஆகிட்டுது அப்படின்னா ஸோ ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி 2 ஃபேஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட் வந்து போகும். இதனால் 440 வோல்ட் வந்து போகிறதுனால ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து பழுதடைறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான இன்டர்னலாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹை அண்ட் லோ வோல்டேஜ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த டிவைஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா 2 LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிஸ்பிளேல வந்து நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் நம்ம வீட்டில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஸோ அதில் இன்னொரு டிஸ்பிளேல வந்து ஆம்பேர் எவ்வளோ லோடு நம்ம வீட்டில் வந்து எடுக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இந்த டிவைஸில் வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் நமக்கு அடிஷ்னலாக வந்து இருக்கும். ஸோ அதாவது நமக்கு வந்து லோடு அதிகமாக நமக்கு எடுத்தாலுமே வந்து இந்த டிவைஸ் வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகி நமக்கு சப்ளை வந்து கொடுக்காது. ஸோ இது மூலயமா நமக்கு ஓவர் கரண்ட்னால வந்து எக்யூப்மெண்ட் வந்து பழுதடையாமல் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வீட்டிலலாம் எம்சிபி வந்து பயன்படுத்துவோம். எம்சிபியில் வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் ஷார்ட் சர்க்யூட்டுக்கும் தான் எம்சிபி வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் இந்த டிவைஸ்லையுமே நமக்கு வந்து கிடைச்சிடும். இந்த டிவைஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ்லையும் கிடைக்கும், அதாவது டபுள் போல் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே போல் 3 ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு 4 போல்லையும் வந்து இந்த டிவைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ் எப்படி வந்து பயன்படுத்தணும்னா, ஒரு செட் பாயிண்ட் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் சாரமார்க்கு வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரியும் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. செட் பாயிண்ட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் நமக்கு வோல்டேஜ் எந்த அளவுக்கு தேவையோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ உதாரணத்துக்கு நான் அதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 300 வோல்ட் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு நார்மலாக வந்து 230 வோல்ட் வந்து தேவை. 230 வோல்ட் ஆனால் கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர்றதே வந்து நமக்கு ஒரு 200 210 வோல்ட் இப்படி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் வோல்ட்டாக ஒரு 250 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ அதே போல் லோ வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 150 வோல்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு 160 வோல்ட் 170 வோல்ட் அப்படின்ட்டு லோ வோல்டேஜ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ, ஸோ இந்த ஹை வோல்டேஜை வந்து 250 வோல்ட் நம்ம செட் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து வோல்டேஜ் வந்தது அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஃபுல்லாக வந்து பவர் வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுடும். ஸோ அதுலேருந்து அவுட்புட் வந்து பவர் வந்து கொடுக்காது. ஸோ இது மூலயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே போல் லோ வோல்டேஜ் இருந்தாலுமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வோல்டேஜ் விட கம்மியான வோல்டேஜ் வரக்குள்ள ஸோ இந்த டிவைஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடும். திரும்ப இந்த டிவைஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு நார்மல் வோல்டேஜ் திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த உடனே இந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் தான் வந்து நம்ம கரண்டோட ஆம்பியர் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து 63 ஆம்பியர் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம மெயின் எம்சிபி வந்து என்ன ஆம்பியர் நம்ம கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் டிவைஸாக இருந்ததுன்னா 1500லேருந்து உங்களுக்கு 2500 ரேட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் 3 ஃபேஸ் 4 போல் டிவைஸாக இருந்ததுன்னா ஒரு 3000லேருந்து 4000 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸை வந்து நம்ம வீட்டோட ஒயரிங்கில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம மெயின் போர்டுலேயும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக்கர்ஸ் வந்து பயன்படுத்துவோம், டிபி பாக்ஸ். ஸோ அதுலேயும் வந்து பயன்படுத்தலாம். நம்ம வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பவர் சப்ளை எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர்றது வந்து எனர்ஜி மீட்டருக்கு தான் வரும். எனர்ஜி மீட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து மெயின் எம்சிபி வந்து பயன்படுத்துவோம்.
ஸோ அந்த மெயின் எம்சிபிக்கு அவுட்புட்டில் வந்து நம்ம ஆர்சிசிபி வந்து பயன்படுத்துவோம். ஆர்சிசிபியோட அவுட்புட்டில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஹை அண்ட் லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டிவைஸை வந்து வோல்டேஜ் மானிட்டரிங் டிவைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஒரு சந்தேகம் வந்து ஏற்படும். ஸோ அடிக்கடி கமாண்ட்லேயும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ நம்ம எம்சிபியும் யூஸ் பண்ணுறோம், ஆர்சிசிபியும் யூஸ் பண்ணுறோம், ஸோ அது ரெண்டும் அப்போ எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வர்றதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ எம்சிபி அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட்டுக்கும் ஓவர் கரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அதே போல் ஆர்சிசிபி அப்படிங்கிறது ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து அது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஏற்கனவே வந்து எம்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுத்தையும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஹை வோல்டேஜ் நமக்கு வந்து வருது. ஸோ அதுலேருந்து நம்ம நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்தி ஆகணும். இப்போ 3 phase சப்ளை உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஸோ நம்ம 4 pole வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சேம் இதே போல் தான் நம்ம வந்து அந்த மெயின் எம்சிபிக்கு அடுத்தபடியாக நம்ம இது வந்து பயன்படுத்தணும். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் பிரச்சனை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.